வணக்கம் ஆபிரகாம். தமிழகம் முழுவதும் நேற்று ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டையின் 7வது வார்டு மணக்காவலம் பிள்ளை நகரில் காமராஜர் தெருவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்று அமைந்துள்ளது. இந்த நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை நூற்றுக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகள் என இரு பாலரும் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தற்போது கட்டிடம் எதுவும் இல்லை என்றும், ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு 1 வருடமாகியும் புதிய கட்டிடம் அமைக்கப்படவில்லை எனவும் கூறி பொதுமக்கள், அந்த பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் தற்போது திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சமாதானபுரத்தில் கடந்த 2 மணி நேரமாக மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதனால் இந்த இடமே மிகவும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆபிரகாம், இது குறித்து நாம் விசாரித்த போது இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்க டெண்டர் ஒதுக்கப்பட்டு கடந்த வருடம் இதுபோல பள்ளி கட்டடம் சிதிலமடைந்து இருப்பதாக ஒரு போராட்டத்தை போன வருடம் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் நடத்தினர். அதனை அடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உடனடியாக இதில் தலையிட்டு 1 கோடி ரூபாய் மதிப்பில் 1 கோடி ரூபாயை ஒதுக்கி உடனடியாக பள்ளி கட்டடங்களை புதுப்பித்து புதிதாக கட்டித் தருவதற்காக டெண்டர் ஒதுக்கியும் கடந்த 1 வருடமாக எந்த பணியும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி தற்போது இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நேற்று பள்ளிகள் திறந்த நிலையில் குழந்தைகள் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், குழந்தைகளின் கல்வியை கருத்தில் கொண்டு கல்வியை கற்றுக்கொள்ள பிச்சையாக நினைத்து பள்ளியினை உடனடியாக புதுப்பித்து தருமாறு பேனர்களை கையில் ஏந்தி நூற்றுக்கணக்கான இந்த பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் தற்போது திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த இடமே ஒரே போராட்ட களமாக இருக்கிறது. காலை நேரம் என்பதால் அலுவலகத்திற்கு செல்வோர் மற்றும் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகள் நேற்று திறந்த நிலையில் இன்று காலை நடைபெறும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பாளையங்கோட்டை முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பள்ளியில் பயிலும் குழந்தையின் பெற்றோர் ஒருவர் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது பல முறை நினைவூட்டியும் இந்த பள்ளி கட்டிடம் கட்டப்படாமல் இருக்கிறது என தகவல் தெரிவித்தும் மாநகராட்சி நிர்வாகமோ, பொதுப்பணித்துறையோ, மாவட்ட கல்வித்துறையோ, மாவட்ட வருவாய்த்துறையோ எந்தவித உடனடி நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும், அதனால் நேற்று பள்ளி திறந்தவுடன் இது குறித்து தாங்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டதாகவும் அதற்கு சரியான பதில் வரவில்லை என கூறியும் வேறு வழி இல்லாமல் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்போது கட்டிடங்கள் கட்டும் பணிகள் முழுமையாக தொடங்கப்படாத நிலையில் அந்த பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக தோண்டி வைக்கப்பட்ட குழி ஒன்றில் நேற்று ஒரு குழந்தை தவறி விழுந்துள்ளது. ஆபிரகாம், பின்னர் அந்த குழந்தையை அக்கம் பக்கத்தில் இருக்கவர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதனால் கொதிப்படைந்த இந்த பெற்றோர்கள் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக கல்வித்துறை அதிகாரிகளோ, பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ, மாநகராட்சி நிர்வாகமோ யாரும் இந்த இடத்திற்கு வராத நிலையில் தற்போது பாளையங்கோட்டை காவல்துறையினர் மட்டும் வந்திருந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதற்கு ஒரு உறுதியான பதில் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று பெற்றோர்கள் தெரிவித்து வருகின்றனர். நேற்று தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறந்த நிலையில் பள்ளியில் புத்தகங்கள் வழங்குவதும், குழந்தைகளை சாக்லேட் கொடுத்து வளர்ப்பதும், நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்தி வெளியிட்டதும் அனைத்தும் நடைபெற்ற முறையில் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு பள்ளியே இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த குழந்தையின் பெற்றோர்களை மிகப்பெரிய கொதிப்பினை அடைய வைத்துள்ளது. ஆபிரகாம்.